ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டான ஹெல்த்தியான பாதாம் பிசின் ஹல்வா தான் செய்ய போகிறோம். பாதாம் மரத்துலேருந்து வடிகிற பிசினை யூஸ் பண்ணி தான் இந்த பாதாம் பிசின் தயாரிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் நாட்டு மருந்து கடையிலையும் கேட்டிங்கன்னா தருவாங்க. இந்த மாதிரி ஹார்டாக சாலிடாக இருக்கும். ஸோ இந்த பாதாம் பிசினை நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு 8 to 9 ஹவர்ஸ் ஊற வச்சிடலாம். இந்த பாதாம் பிசின் உடம்பு சூட்டை குறைச்சி நமக்கு குளிர்ச்சியை கொடுக்கறதுனால அசிடிட்டி, அல்சர், ஃபைல்ஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ரெமடி இது. 8 ஹவர்ஸ் கழித்து இது நல்லா ஊறி நமக்கு ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் மாதிரி கிடச்சிருக்கு. நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்தோம், அதுக்கே இது நல்லா ஊறி இந்த பவுல் ஃபுல்லாகி கிடச்சிருக்கு. இந்த பாதாம் பிசினை ஐஸ்கிரீமில், நம்ம குழந்தைங்களாம் சாப்பிட்ற ஜெல்லி ப்ராடக்ட்ஸில், ஜிகர்தண்டால இதிலெல்லாம் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. பாதாமில் இருக்கிற அத்தனை பெனிஃபிட்ஸும் இந்த பாதாம் பிசின்லேயும் இருக்குது. நல்லா ஊறி இருக்கிற இந்த பாதாம் பிசினை நான் க்ளீனான மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 கப் அளவு கோதுமை மாவு, 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். கோதுமை மாவும் பாதாம் பிசினும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நாம் குக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இது கூட இன்னொரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு அகலமான பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை பேனில் சேர்த்துக்கலாம். கலருக்காக நான் மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகி நல்லா வெந்து உபரியாகி வரும். இந்த டைமில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்ததும் இது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் 1/2 கப் அளவு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததும் 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் கைவிடாமல் கிளறணும், இல்லைன்னா அடிப்பிடிச்சிக்கும். 5 மினிட்ஸ் கழித்து நாம் சேர்த்த பொருளெல்லாம் நல்லா வெந்து பாதியாக குறைஞ்சி பேனில் ஒட்டாமல் அல்வா மாதிரி திரண்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் இது கூட கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். கார்னிஷிங்காக நான் பாதாமை ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த ஹல்வா கூட சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பர் டேஸ்டான ஹெல்த்தியான பாதாம் பிசின் அல்வா ரெடி ஆகிடுச்சு.